ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் பள்ளிப்பாளையம் சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பள்ளிப்பாளையம் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம சிப்பி காளான் பள்ளிப்பாளையம் தான் செய்ய போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம், வரமிளகா ஒரு 6 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கல்லுப்பு, மஞ்சத்தூள், கடைசியாக ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பள்ளிப்பாளையம் ரெடி பண்ணுறதுக்கான தேவையான ஐட்டம்ஸ். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. மிளகா வந்து நான் 6 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகாயை குறைச்சிக்கலாம். வாங்க இப்போ வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக பிச்சிடலாங்க. நீங்கள் வந்து கத்தியில் யூஸ் பண்ண தேவையில்லை, கையிலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். காளானில் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. இரும்பு சட்டியில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். சட்டி நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க, அப்படியே சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. பேச்சுலர்ஸ் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாத போது நீங்கள் எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். சிப்பிக்காளான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டியில் கூட செஞ்சு பாருங்கள். மண் சட்டிலையும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். நார்மலாக நீங்கள் வடச்சட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கங்க ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காய மிளகா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காளான் ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, இந்த காளான்லேயே தண்ணி விடும். ஸோ நீங்கள் இப்படி வணக்கி விட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாவே போதும், அதுலேயே தண்ணி விடும். தண்ணி பத்தலைன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. காளானே உங்களுக்கு தண்ணி விடும். இந்த தண்ணியிலே வந்து இந்த காளான் வெந்துடும். ஒரு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆயிருங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு வந்து குக் ஆயிரும். நம்ம காளான் பள்ளிப்பாளையம் ரெடி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம காளான் பள்ளிப்பாளையம் ரெடிங்க. தண்ணி எல்லாருமே பாருங்கள், எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம காளான் பள்ளிப்பாளையம் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இதில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே வந்து நீங்கள் தேங்காயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் போடல, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம காளான் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுட சுட சாப்பாட்டில் நம்ம இந்த பள்ளிப்பாளையம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து ரைஸுக்கு பள்ளிப்பாளையம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. See you, bye.